குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய இந்த வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷை பற்றி ஒரு சில தாட்ஸ், ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில ஃப்ரேசஸ் இதை நான் ஷார்ட்ஸாக போட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ அந்த வீடியோ 3 நிமிஷத்துக்கும் கொஞ்சம் அதிகமாக போகிறதுனால ஒரு வீடியோவை இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம சின்ன வயசில் நம்ம படிக்கிற பருவத்தில் பார்த்துருப்போம். யாராச்சும் ஒருத்தவங்க ரொம்ப சரளமாக ஆங்கிலத்தில் ஃப்ளூவெண்ட்டாக, ப்ரொஃபிஷியண்ட்டாக, ரொம்ப வேகமாக ஆங்கிலத்தில் பிழை இல்லாமல் அனாயாசமாக பேசுகிறப்போ அவங்கள நம்ம வாயை பிளந்துட்டு பார்த்துட்ருப்போம். எவ்வளோ சூப்பராக பேசுகிறாரு, இந்த மாதிரி நம்மளும் பேச மாட்டோமா, எவ்வளோ ஸ்டைலாக பேசுகிறாரு, அவர் பேசுகிறது எவ்வளோ கெத்தாக இருக்குது, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக, எவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிறாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய அந்த ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிறவனுடைய அந்த இமேஜ் இருக்குது இல்லைங்களா, நம்மள்கிட்ட மட்டும் இல்லை, அந்த சைடில் அந்த பக்கத்தில் உள்ள எல்லா ஆடியன்ஸையும் அவ்வளவு மனதை கொள்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஆங்கிலத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. அஃப்கோர்ஸ் ஆங்கிலம் ஏன் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சு, உலக மொழியாக ஆச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா. பிரிட்டிஷ் காலனைசேஷன், அதாவது ஆங்கில ஏகாதிபத்தியம், இந்தியாவில் மிகப்பெரிய நாடு இந்தியா, பிலிப்பைன்ஸ், ஆங்கில ஏகாதிபத்தியம் இல்லாத நாடே இல்லை உலகத்தில். சூரியன் மறையாத நாடுன்னு சொல்லிட்டு பிரிட்டனை ஏன் சொல்கிறாங்கன்னா, சின்ன நாடாக இருந்துக்கிட்டு உலகத்தில் உள்ள எல்லா இடத்துக்கும் போய் காலனைஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்படி ஏகாதிபத்தியம் பண்ண, அவங்க ஆட்சி பண்ண, அந்த காலனைஸ் பண்ண நாடுகளில் எல்லா இடத்துலையும் ஆங்கிலம் பரவுச்சு. அதனால தான் ஆங்கிலம் உலக மொழியாக, எங்கே போனாலும் ஆங்கிலம் இருந்தால் பொழைச்சிக்கலாம். ஆங்கிலம் இருந்தால் நம்ம வேலை வாய்ப்பு 80% கூடுதலாக சாத்தியக்கூறுகள் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ரேட், ஒரு ஜாப் இன்டர்வியூவில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஆங்கிலம் பேசினா அந்த ஜாபில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு, செலக்ட் ஆகிறதுக்கு 80% அதிகமாக சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய கரியரில் அடுத்தடுத்த மூவ்மெண்ட், நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க, நீங்கள் அப்போது உங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் பயங்கரமாக கம்யூனிகேட் பண்ணுறீங்க, தெளிவாக சொல்ல வர்றது ஆங்கிலத்தில் கம்யூனிகேட் பண்ணுறீங்க. அதனாலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இம்ப்ரெஷன், பெர்ஃபார்மன்ஸ், ஃபீட்பேக் சூப்பராக வருது, ப்ரமோஷன், வேறு லெவலுக்கு போகிறீங்க. ஆங்கிலம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆகிடுச்சிங்க. நம்ம கரியரில், நம்ம படிப்பில், நம்மளுடைய முன்னேற்றத்தில், வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு விஷயம், மற்ற டெக்னிக்கல் நாலேஜ், மற்ற எல்லா விஷயத்தையும் தவிர்த்து, கம்ப்யூட்டர் நாலேஜ், அந்த ஸ்கில்ஸ், இந்த ஸ்கில்ஸ் தவிர்த்து ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தால் மினிமமாக உங்களுக்கு ஒரு நல்ல டீசெண்டான வேலை கிடைக்கிற ஒரு உத்தரவாதம் கண்டிப்பாக இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் கொடுக்க முடியும். நான் சொல்கிறது உண்மைதான் இல்லைங்களா? அது நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உணர்வீங்க. நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறப்போ பிஎஸ்சி ஜுவாலஜி ஏவிசி காலேஜில் செகண்ட் இயர், தேர்ட் இயர்லாம் படிச்சுட்டு இருக்கிறப்போ, அந்த காலேஜில் ஏற்கனவே படித்து முடிச்சுட்டு போனால் எங்களுடைய சூப்பர் சீனியர்ஸ், அதில் ஒருத்தர் நீங்கள் டாக்டர் அகோரமூர்த்தி, அவர் சீர்காழி தான். அவர் நார்மலான விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான். இப்போ பிஎஸ்சி ஜுவாலஜி, எம்எஸ்சி வைல்ட் லைஃப் பயாலஜி முடிச்சுட்டு, பிஹெச்டி முடிச்சுட்டு தைவானில் உள்ள ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கார். அவர் எங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஏற்கனவே படிச்சுட்டு வந்தவங்க காலேஜுக்கு அவங்களுக்கு பசங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்காக கிளாஸுக்கு அழைச்சிட்டு வரவங்க. அப்படி டாக்டர் அகோரமூர்த்தி அழைச்சிட்டு வந்தாங்க. அவர் அவ்வளோ சூப்பராக, அவர் தமிழில் தான் பேசுகிறாரு, இருந்தாலும் அவருடைய அந்த ஆங்கில பிரயோகம், அந்த ஃப்ளூவெண்ட்டான இங்கிலீஷை பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்ம பேச மாட்டோமா, இப்படி தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சியெல்லாம் பண்ணினேன். ஆக்சுவலாக எல்லாருமே அப்படி தான் பண்ண நான் விரும்புகிறேன். ஆக்சுவலாக இப்போ ஓரளவு என்னால் பேச முடியுது அப்படின்னா, சுமாரான அளவு பேச முடியுதுன்னா கூட அதுக்கு காரணம் இந்த மாதிரியான உத்வேகமும், அந்த உத்வேகம் உண்டாக்கிய உற்சாகமும், அந்த உற்சாகம் தந்த முயற்சிகளும் தான். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான் இல்லைங்களா? பிரேக் த ஐஸ் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். ஐ வாண்டட் டு பிரேக் த ஐஸ் பை இனிஷியேட்டிங் த கான்வர்சேஷன் ஃபர்ஸ்ட் வித் த பர்சன் வித் ஹூம் ஐ வாஸ் சிட்டிங் வித் டியூரிங் மை இன்டர்வியூ செஷன். ஒரு இன்டர்வியூக்கு நான் போகிறேன், அங்கே 10-15 பேர் உட்காந்துருக்காங்க, இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கு, ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனு. 10-15 பேரும் இறுக்கமாக உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக ஏன்னா அவங்களுக்கு யாருக்கும் ஒருத்தர் தெரியாது, எல்லாமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ், புதிய ஆட்கள்கிட்டையும் பேசி பழகி நெட்வொர்க் உண்டாக்குறது, அந்த கம்யூனலைஸ் ஆகிறது, சோஷியலைஸ் ஆகிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம மொழிக்கும் சரி, நம்ம கரியருக்கும் சரி, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போது யாராச்சும் ஒரு ஆள் ஐஸை பிரேக் பண்ணணும். ஐஸை பிரேக் பண்ணிட்டா என்ன அர்த்தம்? இறுக்கமாக ஒரு 10-15 பேர் பேசாமல் உட்காந்துருக்காங்க, ஒருத்தவங்க முகத்தை பார்த்துக்கிட்டு இல்லை வெட்டத்தை பார்த்துக்கிட்டு. அந்த ஐஸை பிரேக் பண்ணி ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட பேசணுன்னா அப்படியே அந்த குரூப் ஃபுல்லாக பரவுது. ஸோ யாராச்சும் ஒரு ஆள் இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த ஐஸை பிரேக் பண்ணுறாங்க, அந்த இறுக்கத்தை. அதுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அதை நான் விளக்குறேன் அந்த சுச்சுவேஷனை. ஓகேங்களா? ஐ வாஸ் அட்டெண்டிங் அன் இன்டர்வியூ ஃபியூ டேஸ் பேக்
During that interview session, there were so many people who came to attend the interview. At that point of time, everyone was sitting silently when the interview sessions were going on. I was the one who initiated the conversation with all other interview attendees just to break the ice and to start conversing with each other, to know between each other. என்ன அர்த்தம்? நான் தான் அந்த ஐஸை பிரேக் பண்ணி சைலன்ஸை பிரேக் பண்ணி கான்வர்சேஷனை உண்டாக்குனேன் அப்படின்னு சொல்ல வர்றோம். உதாரணத்துக்கு பிரேக் த ஐஸுங்கிறத நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணலாம். ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போகிறீங்க, கெஸ்ட்டு வீட்டுக்கு, அல்லது உங்கள் வீட்டுக்கு ஒரு 4-5 கெஸ்ட்டு வர்றாங்க, அதில் 2-3 பேர் யாருன்னு தெரியல, ஏதோ ஒரு வகையில் சொந்தம், அப்போ அப்படியே உட்காந்துருக்கீங்க இருக்கமா, somebody has to break the ice. கெஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. கெஸ்ட் இஸ் த ஒன் who breaks the ice, who broke the ice and started the conversation. இந்த மாதிரி இது நம்பர் 1ங்க. சரிங்களா? ரெண்டாவது விஷயம் என்னன்னா, couldn't agree more. அது கீழே எழுதிருக்கேன் பாருங்கள். couldn't agree moreன்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு I couldn't agree more with you அப்படின்னா என்ன அர்த்தங்க? couldn't agreeனா என்னங்க? நான் உன்னோட அக்ரி பண்ண மாட்டேன்னு அர்த்தம். couldn't agree moreனா நான் உன்னோட கண்டிப்பாக அதிகமாக அக்ரி பண்ண மாட்டேன்னு அர்த்தம். படிக்கிறப்ப அப்படி தானே தோணுது, ஆனால் அதுக்கு ஆப்போசிட் இந்த வார்த்தை. ஸோ couldn't agree with you more அப்படின்னா நீ என்ன சொல்ல வர்றையோ அதுக்கு 100%க்கு மேலேயே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நீ சொல்ல வர்றத வழிமொழிகிறேன், நீ சொல்கிறத அப்படியே ஒத்துக்கிறேன், நீ சொல்கிறதுக்கு ஆட்சேபனே இல்லை, நீ சொல்கிறது தான் அதாவது எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லாத உண்மை, அதுக்கப்புறம் என்கிட்ட கருத்தே இல்லைன்னு சொல்ல வரோம். ஆக்சுவலாக ஐ couldn't agree with you more. டவுன் டு எர்த் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஒரு வார்த்தை சொல்கிறேன். John is a very intelligent person who is also very rich and wealthy. In spite of being this much rich and intelligent, he never shows off, he is never ostentatious, and he is characterized by humility, and he is such a great and down to earth person. என்ன அர்த்தம்? ஜான் வந்து ரொம்ப பணக்காரர், ரொம்ப நாலேஜ், அறிவும் அதிகம். இவ்வளவு இருந்தும் கூட அவர் வந்து அதை வெளிக்காட்டிக்க மாட்டார். வெளிக்காட்டிக்காமல் அடுத்தவங்கள்ட்ட ரொம்ப அன்பாக பழகுவார், எல்லாரையும் ஈக்குவலாக நடத்துறது. டவுன் டு எர்த் என்னன்னாங்க எல்லாரையும் ஈக்குவலாக நடத்துறது. எல்லாருக்கும் நோ மேட்டர் வாட், ஜானிட்டர்னா என்னங்க, துப்புரவு பணியாளர்லேருந்து கம்பெனியோட சிஇஓ வரைக்கும் எல்லாமே மனுஷங்க தான். எல்லாருமே சகோதரர்கள், எல்லாருக்கும் ஒரே மரியாதை, ஒரே இன்டெகிரிட்டி, அந்த அன்பான ஒரு குணநலன் உடையவருக்கு தான் வந்து டவுன் டு எர்த்துன்னு சொல்லுவாங்க. ஜான் இந்த மாதிரி ஆள் அப்படின்னு சொல்ல வர்றோம். ஓகேங்களா? இதுதான் வந்து டவுன் டு எர்த்துங்கிற வேர்டுக்கு அர்த்தங்க. அடிக்கடி நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டிருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 3 வார்த்தையை பார்த்தோம். ஓகேங்களா? இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது வார்த்தையை பற்றி விளக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். ஓகேங்களா? ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிவர்த்தி பண்ணுறேன். இல்லை உங்களை சாக்கா வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு தெரியலன்னா நானும் 4-5 புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். உங்களோட இந்த மாதிரி ஆங்கிலம் சம்மந்தமான விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு இன்னும் அதிகமான போஸ்ட், இந்த மாதிரி பயனுள்ள விஷயங்களை நான் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கிவ் அ தம்ஸ் அப், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். பீஸ்.